சபைக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு புரியல. தலைப்புல இவங்க தான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லுங்க. ஏம்மா நீ அணி மாறி உட்கார்ந்துருக்கிறியா என்னன்னு எனக்கு தெரியல. அவள் அறியாம சில நேரம் ஏன்னா இது எலெக்ஷன் நேரம், அணி மாறுறதெல்லாம் சகஜம்தான். நடுவர் அவர்களே, அணி மாறலாம், வாக்கு மாறக்கூடாது. நான் தெரியாம கேட்குறேம்மா, பேசுறதுக்கு டாபிக் இல்லாம அந்த பக்கம் உட்காந்தியா இல்லை அந்த பக்கத்துல பேசணுங்கிறதுக்காகவே உட்காந்தியா? ஆனா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசணும் பாரு பேச்சு. இங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்ச நேரத்துல அப்படி பெண்களே ஒரு நிமிஷம் மதி மயங்கிட்டாங்க. அப்ப ஆண்கள் தான் வாழ்க்கையை நல்லபடியா நடத்துறாங்களா? நம்மலாம் வந்து அப்படி கிடையாதா? எக்கா கையை மட்டும் தட்டிடாதீங்க. எதுக்கு நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கேன்னாங்க. கங்கா சந்திரமுகியா மாறினதை பாத்தீங்களா? பார்த்தேன். அப்புறம் ஒரு எலி குஞ்சு திருவிழாவில் காணாம போயிட்டு குழந்தை எங்கேயாவது கிடைக்குமான்னு அம்மா தேடிக்கிட்டு இருந்தாங்க. எப்பா உங்க அம்மா ரொம்ப நேரமா உன்னை கூவி கூவி தேடிக்கிட்டு இருக்காங்க. போலையப்பா இல்லை என்னல பேசுறிய? காட்டுல பார்த்தீங்கன்னா யானை இருக்குமா, அந்த யானை வந்து போராடுதான். யாருக்கு காது குத்துற? நல்லா கேட்டுக்கங்க. இந்த பெண் மயிலை மயக்கிறதுக்காக ஆண் மயில் இருக்கு பாருங்க, அப்படியே தோகையை விரிச்சு விரிச்சு காட்டும். இந்த சிங்கத்தை மயக்கிறதுக்காக அந்த ஆண் சிங்கம் பிடரிய தூக்கி தூக்கி காட்டும். ஆனால் குட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த குட்டிக்கு உணவை பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். அருமை அருமை. எதுக்கு? ஆண் சிங்கத்துக்கு சேர்த்து. ஆமா, அப்ப அது ஆண் சிங்கம் இல்ல, அசிங்கம். சிரிக்காங்க. அனுபவம். அவங்க வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இந்த பாட்டிமார்கள்லாம் இருக்காங்கல்ல, நடுவர் அவர்களே, குழந்தை 10 குழந்தை பெற்றிருப்பாங்க. கேளுங்க, எல்லாம் சாமி கொடுத்துச்சு. ஆத்தாடி, எல்லாம் சாமியா கொடுத்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசாமி கொடுத்தது. பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல எல்லாம் மனைவி புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஆமா, நான்லாம் எங்க வீட்டுக்கார் பேரையே சொல்லவே மாட்டோம். நாங்கள் பேர் மட்டும் சொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டுக்கார் ஒரு கோடு போட்டாருன்னா அதை தாண்டி கூட போக மாட்டேன். ஆத்தாடி, எதுக்கு தாண்டி போனோம்? இப்போ அழிச்சிட்டு என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். எந்த காலத்தில் இருக்கிறீங்க நடுவர் அவர்களே? என்ன பேச்சு? அந்த அவங்களாம் உட்காந்துருக்காங்க லாஜில் விஜய் பச்சை பொய் பேசுவான், மூட்டை மூட்டையாக அவுத்து விடுவான். இங்கே பாரு, உன்னைய வந்து நீ பேசுறதுக்கு அப்புறம் என்னை இறக்கி விட்டுருக்கணும். சிரிக்காத. என் தங்கச்சி உன்னை கல்யாணம் முடிச்சதா எவ்வளோ மணி போனால் போயிட்டு போகுதுடா, ஃப்ளைட்டு போனால் போயிட்டு போகுது, அடுத்த ஃப்ளைட்டு போட்டு போவேன். என் பெண்களுக்காக குரல் கொடுக்கும்போது ஃப்ளைட்டு இல்லை. உனக்குல கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தி கழுத்தை நீட்டினால அவளை போய் திட்டுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? இந்த இப்போலாம் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு முடிவு ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், எல்லா உணவுலையும் என்ன செய்கிறானோ தெரியுமா? ஒரு செல்லு போனை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆத்தாடி, சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன சாப்பிட்றியா, 7 மணி ஆகுது சாப்பிட்றியா? அப்போ உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. ஒரு 6 மாதம் பாட்டுமே 7 மணிக்கு தூங்கிட்டியா? உங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட குடிக்கிறதுக்கு வழி இல்லாதவ 7 மணிக்கே சோறு கேட்குதா? எதுக்கு இந்த மாற்றம்? நடுவர் அவர்களே, இன்னொரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினால பிரசவ வார்டு முன்னாடி நின்றுக்கிட்டு ஐயோ ஆண்கள் படுகிற வேதனை இருக்கிறது. குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையாலும் அவளுக்கு வந்த வழியை விட இவனுக்கு வலி அதிகமாச்சான். அப்பயே அடுத்த வருஷத்துல அடுத்த டிக்கெட்டுக்கு ரெடி பண்றீங்க. எனக்கு தெரியும். இந்த தியாக மனப்பான்மை எவ்வளையாவது ஆம்பளை பையலோ பார்த்து சொல்லிங்க. இதுல எத்தனை பேர் கமெண்ட்ஸ்ல என்ன திட்ட போறானு. அப்புறம் இன்னொன்னு, ஆறுமது ஆழம் இல்லை, அது சேரும் கடல் ஆழம் இல்லை. ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசு தான் ஆழம். அதை கண்டுபிடிக்க முடியாது. கணவனால் எத்தனை பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஆனா அப்பா வருத்தப்படுவாரேன்னு மறைச்சிக்கிட்டு வெளியில சிரிச்சிட்டு நடிப்பா பாருங்க. அந்த ஆழத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அருமை அருமை அருமை. சும்மா ஏதோ மைக்கு கிடைச்சிட்டுன்னு பேசக்கூடாது, உண்மையை பேசணும். அடுவரவுல என்னைய வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டேன். ஆத்தாடி, நானும் என் வீட்டுக்காருக்கு ஸ்வீட்டு பழம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். திடீர்னு பார்த்தா என் வீட்டுக்காரும் வாந்தி அடிச்சிட்டாரு. என்னடா நம்ம தானே வாந்தி எடுக்க, சம்மதம் இல்லாமல் அவர் வாந்தி எடுக்கிறாரு அப்படின்னு எல்லாச்சுன்னு பார்த்தா என்ன மக்கு ஏதாவது இருக்குன்னு பார்த்தா
ஃபுல்லாக தண்ணி. எப்போ என்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எங்கள் அப்பா ஒரு ஆம்பளை தானே, ஆம்பளை மனசு ஆம்பளைக்கு தானே தெரியும். எப்படி எல்லாம் பெண்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நடுவர்களே. அதாவது எல்லையில் துப்பாக்கியை வச்சு இவங்க நாட்டை காப்பாற்றலாம், வீட்டில் மௌனம் என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு இன்னைக்கும் பெண்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கு. சபாஸ் சபாஸ். எவ்வளோ விஷயங்கள் குழந்தை வளர்க்குறதுல சாதாரண விஷயம் கூட. கொஞ்ச நேரம் பிள்ளையை தூக்கிட்டு இருக்க சொல்லுங்க. நீங்கள் அந்த கூட்டத்தில் பாருங்களேன், யாராவது குழந்தைய நாங்கள் மடியில் வச்சுருக்கிறோம், ஆம்பளைன்னு கையை தூக்குங்க, அந்த பாரு அந்த அக்கா தான் அவங்க படுங்க அந்த பிள்ளைக்கு போ. நாங்கள் கட்டி இருக்கிறது 10,000 ரூபா பட்டு சேலையாக இருந்தால் கூட குழந்தையோட மூக்கு செலியை அப்போ அந்த 10,000 ரூபா முந்தானையில் தானங்க பிடிப்போம். பிள்ளையா புருஷனா பட்டு சேலையானாலும் பட்டு சேலை வேணும்னா சொல்லுவோம். ஆனால் நம்மளாவது பட்டு சேலைக்கு ஆசைப்படுவோமா? இவங்களாம் பட்டு சேலை கட்டியிருக்கிறவங்களுக்கே ஆசைப்படுவோம். நடுவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது சேவல் கூவுதான், கோழி பேர் வாங்கிட்டு போயிடுச்சான். யாருப்பா? நீயா? நீ பாத்தியா? நீ பாத்தியா? இந்த கூண்டுக்குள்ள இருக்கும்போது இந்த சேவல் சுங்குன்னு சோம்பி போய் கிடக்கும். இந்த கோழி சும்மா இல்லாமல் டொக்கு டொக்குன்னு கொத்தும். அதுக்கப்புறம் தான் ஆகா விடிச்சிச்சான்னு சேவலே கூவும். இப்படித்தான் பல பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆண்கள் சொங்கி கிடக்கும் போதெல்லாம் பெண்கள் டொக்கு டொக்குன்னு கொத்துவாங்க. எங்களுடைய வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த கடினத்திற்கு பின்னால் இருப்பது எங்கள் சுயநலம் அல்ல, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம். நான் ரொம்ப கொடுமையான விஷயம் சொல்றேன். ஏன் தெரியுமா? பெண்கள் பரிதாபத்துக்குரியவங்க. இவ்வளவு நேரம் நகைச்சுவையா நம்ம பேசினாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு பாடல் ரொம்ப எல்லாருமே கேட்டுப்பாங்க இங்க உள்ளவங்களாம். ஆனா பெண்ணா பிறந்ததிங்க அதுதான் இங்க முதல் பேச்சு. அட ஆனா பிறந்தா சிரிப்பு என்ன, அது பொண்ணா பிறந்தா வெறுப்பு என்ன. இந்த பாட்டு என் வயதுல உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்க எல்லாத்தையும் கள்ளிப்பால் வச்சு கொன்னாங்க. அப்போ அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே இந்த பாடெல்லாம் போட வேண்டியதாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்திலிருந்து இன்னைக்கு படிப்பு என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு நாங்களாம் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கோம். ஒன்றே, நான் எத்தனை நகைச்சுவை சொன்னாலும் இடையில டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்தது. வயது முதிர்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க, என் பொண்டாட்டி உசுரோடு இருக்கும்போது எனக்கு என் பொண்டாட்டியோட அருமை தெரில, இப்போ என் பொண்டாட்டி இல்லாத போது தான் பொண்டாட்டி யாருன்னே எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அழுதார்களே, அதை பார்த்தவர்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான், பொண்டாட்டி காலில் உழுங்க, தப்பே இல்லை. பொண்டாட்டி காலில் உழுந்தவன் என்ன டாக்டர் செஞ்சுக்கிறீங்க, நான் தினமும் வீட்டில் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? பொண்டாட்டி காலில் விழுகிறவே என்னைக்குமே அழிஞ்சு போனதா வரலாறே கிடையாது. பொண்டாட்டி காலை பிடித்தவன் சபையில் எல்லாரும் முன்னாடியும் மாலையும் மரியாதையும் வாங்கக்கூடியவனாக உயர்வான். அதனால பொண்டாட்டிங்கிறது தெய்வங்க, அந்த தெய்வத்தை தினமும் வணங்குங்க என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.